எங்களுடைய முஃமின்களுடைய பல வணக்க வழிபாடுகளும் இன்னும் சில விடயங்கள் அனைத்துமே இந்த பிறையோடு சம்மந்தப்படுகின்றன. நோன்பு, அதே போல பெருநாள், ஹஜ்ஜி, அதே போன்று நோன்பு என்பது ரமலானுடைய நோன்பு மட்டுமல்ல, சுன்னத்தான் நோன்புகள், மாதம் பிடிக்கக்கூடிய சுன்னத்தான் நோன்புகள் உட்பட அவைகள் எல்லாம் இதோடு தான் சம்மந்தப்படுகின்றன. அத்தோடு அதாவது இத்தாவுடைய விடயங்கள் இவைகள் கூட இந்த பிறை மாதத்தோடு தான் சம்பந்தப்படுகின்றன. எனவே பிறை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்வோடு ஒட்டிய புனிந்த ஒரு அம்சம் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த பிறை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சுட்டிக்காட்டுகிறார்கள். எங்களுடைய ஷேഖ்னா உஸ்தாத்னா அப்துல் ஸமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலிலே இருநூத்தி 250 ஹதீஸ்களை கொண்டிருக்கிறார். அந்த 250 ஹதீஸ்களும் அதாவது முழுக்க பிறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். விசேஷமான விடயம் என்னவென்றால், இந்த பிறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்துமே கண்ணால் பார்க்க வேண்டிய பிறை என்பதுதான் அந்த ஹதீஸுடைய அறிவுறுத்தல், வழிகாட்டு. அவ்வாறின்றி வெற்று கண்களால் பார்க்காமல் கணில் பீடு மூலமாக பார்க்கப்படக்கூடாது என்பதுதான் ஹதீஸுடைய சாராம்சம் இருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களுடைய அறிவுறுத்தலும் அப்படித்தான். அதாவது இது ஒரு இலக்கண ரீதியான வழிகாட்டு. ரஆ என்பது சொல்லுக்கு 2 மஃஊல்கள் வந்துவிட்டால் அதற்கு கணிப்பீடு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு மஃஊல் வந்துவிட்டால் அதற்கு சொல்லப்படும், அதாவது வெற்று கண்களை பார்க்க வேண்டியது என்று சொல்லப்படும். வந்திருக்கக்கூடிய 250க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் அனைத்துமே அந்த வெற்று கண்களால் பார்க்க வேண்டிய அமைப்பில் தான் அந்த இலக்கண ரீதியாக வந்திருக்கிறது. எனவே ஹதீஸ்கள் என்பது அரபியில் வந்தவைகள், குர்ஆன் என்பதும் அரபியில் வந்தது. அரபியில் ஒரு மூலமாக விளங்கினால் மட்டும்தான் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எனவே நாங்கள் வெறுமனே இந்த மொழிபெயர்ப்புகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அல்லது பிழையாக மொழிபெயர்க்கப்பட்டதை மாத்திரம் வைத்துக் கொண்டு மார்க்க சட்டங்கள் எடுக்க தொடங்கினால் நிச்சயம் குழப்பங்களும் சர்ச்சைகளும் கட்டாயம் வரத்தான் செய்யும் என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யாராவது திரையை கண்டுவிட்டால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள். உங்களில் உள்ள சிலர் என்பது அதனுடைய அர்த்தம். அதாவது எங்கேயாவது ஒருவர் பிறை கண்டுவிட்டால் உலகம் முழுவதும் பிறையை எடுக்க வேண்டும் என்பது அந்த குர்ஆன் ஆயத்துக்கு கூட மாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், எங்காலும் பூமி என்பது தட்டை அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான உண்மைகள். ஆனால் ஒரு காலம் இருந்தது, பூமி தட்டை என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு குர்ஆனிலிருந்தே ஆதாரம் எடுக்கப்பட்டது. அதாவது வயல் அறுதை கைவி சுத்திஹத், பூமி சமாந்தரமான சமப்படுத்தப்பட்ட பூமியை நீங்கள் பார்க்கப்படாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். சமப்படுத்தப்பட்ட என்றால் என்ன? அதாவது தட்டையாக்கப்பட்ட பூமி என்ற அர்த்தம் என்று சிலர் கொண்டிருந்தார்கள். ஆனால் பல முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு கருத்து என்னவென்றால், மலைக்கு கூட சமப்படுத்தப்பட்ட மலை என்று சொல்லப்படும் அரபியிலே ஜபல் முசத்தஹ். எனவே சமப்படுத்தப்பட்ட மலை என்ற அர்த்தம் என்னவென்றால், மலையே இல்லாத நிலை அல்ல, மலை உச்சியிலே மனிதர்கள் வாழக்கூடிய
சமாதானமான இடங்கள் இருக்கின்றன என்பது அர்த்தம். இப்பொழுது நாங்கள் மலையகத்தை பார்ப்பதை போனோம், மலைநாடுகளை பார்ப்பதை போனோம். அந்த விடமே தவிர பூமி என்பது தட்டையல்ல என்ற வார்த்தை வந்தார். எனவே சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், பூமி தட்டையாக இருந்தால் மட்டும்தான் எங்கோ காணுகின்ற பிறைக்கு உலகம் முழுவதும் பிறையை எடுத்துக்கொள்ளலாம், நோவு பிடிக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம் என்று நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும். எங்களுக்கு தெரியும், சவுதியும் இலங்கையை வைத்துக் கொண்டாலே சவுதியில் ஒருவர் மரணித்து விட்டார். 2 சகோதரர். இலங்கையில் ஒரு சகோதரர் மறைந்து விட்டார். அடுத்த சகோதரர் அதுவும் சரியா 12 மணிக்கு மரணித்து விட்டார். அடுத்த சகோதரரும் சவுதியில் சரியா 12 மணிக்கு மரணித்து விடுகிறார். எனக்கு நல்லா தெரியும் இரண்டும் ஒரே நேரம் அல்ல என்று. ஏனென்றால் சுமார் 2.5 மணித்தாங்கள் பிரியா சவுதியிலே நேரம் வருகிறது. எனவே இங்கே மரணித்த சரியாக 12 மணிக்கு தான் மரணித்தார். ஆனால் 12 மணி என்பது இவருக்கு முந்தியது, சவுதிக்கு பிந்தியது. எனவே 12 மணிக்கு தான் மரணித்தாலும் இங்கே மரணித்தவரிலிருந்து அவர் அனந்தரம் கொள்வார். ஏன்? இவர் நேரப்பட மௌதான காரணத்தினார். இவ்வாறான நேர வித்தியாசங்கள் எங்களுக்கு இருப்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க இந்த நேர வித்தியாசங்கள் தான் பிறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சூரியன் இருந்தால் சந்திரனுக்கு ஒளியே வருகிறது. சூரியன் இல்லாவிட்டால் சந்திரனுக்கு ஒளியே கிடையாது. எனவே இதுக்கு நாங்கள் ஒரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அவருடைய மாணாக்கரில் ஒருவர் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விடயமாக சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் அங்கே ரமலானுடைய நடுப்பகுதியிலே திரும்புகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது பிறை கண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்ட பொழுது சொன்னார்கள், நாங்கள் வெள்ளிக்கிழமை பிறை கண்டோம். அப்பொழுது சொன்னார்கள், நாங்கள் வெள்ளிக்கிழமை காணவில்லை, நாங்கள் கண்டது சனிக்கிழமை தான். எனவே அதன்படி நாங்கள் நோக்கிட்டோம். திருப்பி கேட்கிறார்கள், நீங்கள் பிறை கண்டீர்களா? ஆம், நானும் கண்டேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கண்டார்கள், மக்களும் கண்டார்கள் வெள்ளிக்கிழமை. அதுபோல நாங்கள் காணவில்லை, இதே மாதிரி நாங்கள் எடுப்போம். அப்போ கேட்கிறாங்க, அவலா தக்தவி பிருயத்தி முஆவியா, நீங்கள் முஆவியா அவர்கள் கண்ட பிறை உங்களுக்கு போதாதா? இல்ல, அது சரியா. ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையும் பிறப்பித்துள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே வரக்கூடிய ஹதீஸ், திருமதியிலே வருகிறது. ஹதீஸ் சஹீஹ் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. இங்கே முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்றால் ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? அது சூமுல் லிருயத்தி வாஸ்தில் லிருயத்தி, அதாவது பிறை கண்டால் நோன்படியுங்கள், பிறை கண்டால் ரமலானை விட்டு பிறநாள் கொண்டாடுங்கள் என்ற ஹதீஸ் மட்டும்தான். அதைத்தான் அவர்கள் சுட்டி காட்டினார்களே தவிர பிரத்யேகமான எந்த ஹதீஸும் இல்லை என்று வாதிடக்கூடியவர்களும் உள்ளனர். ஆனால் இமாம் ரூயானி அவர்களும் அதே போல இமாம் அம்ரானி அவர்களும் கிஃபாயத் நபிகளே பஹ்ரன் மதுரை சொல்கிறாங்க, உண்மையில் அவர்களுக்கு பிரத்யேகமான ஹதீஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லாவிட்டால் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹாக்கதா அமரனா என்பது வெறுமனே ஒரு சஹாபியுடைய கூற்றல், அதாவது மௌகூஃபான ஹதீஸ் அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை நம்ம சொல்கிறார்கள். அதன்படிக்குத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்படியே தான் முடிப்போம்,
பெருநாளையும் எடுப்பு அப்படித்தான் என்று ஹதீஸில் முடிக்கிறார். இங்கே ஒரு விடயத்தை நான் சொல்ல வருகிறேன். யாராவது ஒரு பலருக்கும் தெரியாமல் இருந்து ஒரு சில சஹாபாக்கள் மட்டும் அந்த ஹதீஸ் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா? அது மாதிரி சாத்தியமா? எல்லா சஹாபாக்களும் பிண்டி பிணைந்து ஒன்றி தானே வாழ்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு சிலருக்கு மட்டும் சில ஒரு ஹதீஸ் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாத ஹதீஸ் இப்படியும் இருக்கிறதா என்று யோசிக்கலாம். நடந்தது உண்டு. அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகிட்டார். வஃபாத்தாகி எங்கு அடக்கம் செய்வது என்பதில் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்த பொழுது எல்லோருமே கதி கலங்கி என்ன செய்வதென்றே திகைத்து நிற்கும் அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் முன்வருகிறார். அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், எந்த நபியும் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த ஹதீஸ் யாருக்கும் தெரியாது, ஒரே ஒரு சஹாபிக்கு தவிர. இனி இப்படியான விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவைகளுடைய தானிகளுக்கு தெரியும். ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அவர்களுடைய அந்தரங்க செயலாளராக இருந்தவர்கள். சில விடயங்கள் அவர்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே குறைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த பதில் இருந்து நாங்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய விஷயங்களை கேட்கலாம். இது வெறுமனே மௌகூஃபான சஹாபியுடைய வெறுமனே கூற்று அல்ல, இது ரசூலுல்லாஹி அவர்களுடைய உத்தரவு இணங்க செயல்பட்ட விதம் தான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்கிறார்கள், இப்பொழுது தாராளமாக, அதாவது தாராளமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் இருக்கின்றன. உடனடியாக எல்லா உலகம் முழுவதும் தகவல் கொண்டு போகக்கூடிய வழிமுறைகள் தாராளமாக இருந்தும் கூட ஏன் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு ஆரம்பத்திலேயே செய்தி கிடைத்திருந்தால் நாங்களும் வெள்ளிக்கிழமை நோன்பு இருப்போம். எங்களுக்கு தகவல் வரவில்லையே என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக அவர்கள் சொல்லிய பதில், எங்களுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் இப்படித்தான் நம்பினார்கள், நாங்கள் அந்த முறை அங்கு கண்ட பிறையை நாங்கள் பாரமெடுக்க மாட்டோம். இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு கட்டத்திலும் ஒரு விடத்தை சொல்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் இதே மாதிரி சிரியாவில் கண்ட ஒரு பிறையை சொன்னபோது வேறொரு கட்டம், இது குறைப்பிடலாம் அல்ல, இது வேறொரு சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், லஹும் ஷாமும் வலனா ஹிஜாஸும். அவர்களுடைய ஷாம், அது ஷாமுடைய சிரியாவும் இன்னும் சில நாடுகள் இருக்கின்றன, சுமார் 4 நாடுகள். அந்த சிரியாவுடைய கண்ட பிறை அவர்களுக்கு இருக்கட்டும், எங்களுடைய ஹிஜாஸிலே கண்ட பிறை எங்களுக்கு இருக்கட்டும் என்று மறுதளித்து விட்டார்கள். என்றால் அவர்கள் இந்த விடயத்திலே உறுதியான தீர்ப்போடு அளிக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போலதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரன் காசிம் ரலியல்லாஹு முஹம்மது, அதே போன்று உமர் ரலியல்லாஹுடைய பேரன் சாலிம் இப்னு உமர். இந்த காசிம் சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் மதீனாவில் இருந்த மிக பிரபலமான, அதாவது எங்கட பாஷையை சொல்வார்கள் முஃப்திகளில் ஒருவர். ஃபுகஹா சபா 7 முஃப்திகள் இருந்தார்கள். அவர்களில் 7 பேர்கள் மிக முக்கியமானது இந்த 2 பேர். இவர்களிடம் ஒரு நாள், அதாவது பக்கத்தில் அஸ்தாரா என்ற தூரத்தில் இருக்கிற பகுதி, அஸ்தாராவிலே பிறை கண்டதான சாட்சி வந்தபொழுது சொன்னார்கள், மாரணா வலி அஹ்லி அஸ்தாரா, எங்களுக்கும் அஸ்தாரா பாஷைக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் புறை அவர்களுக்கு இருக்கட்டும், எங்களுடைய பிறை எங்களுக்கு இருக்கட்டும் என்று உடனடியாக மறுத்து விட்டார்கள். எனவே திருமதி இமாம் சொல்கிறார்கள், தீர்ப்பாக சொல்கிறார்கள், சலபு சாஹிகள் சஹாபாக தாபிகள் தபோ தாபிகள் காலத்தில் அவர்களுடைய காலம் வரைக்கும் சொல்கிறார்கள், இப்படி இந்த ஹதீஸ் படிதான் அமலும்
தீர்ப்பும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம் துருவதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். முக்கியமான விடயம் என்னவென்றால், மக்காவிலே கண்ட பிறையை மையமாக வைத்துத்தான் இப்பொழுது சர்வதேச பிறை என்பது நகர்கிறதே தவிர உண்மையில் சர்வதேச பிறையாகும். அதாவது மக்காவை மையமாக வைத்த பிறையே தவிர சர்வதேச பிறை என்ற வாதம் போலியானது என்று நான் நிரூபிக்க போகிறேன். ஒன்று, எங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன் ஆப்கானிஸ்தானிலே பிறை கண்டதாக அறிவிக்கப்பட்டது. மக்காவிலே காணவில்லை என்பதற்காக அதனை எடுக்கவே இல்லை. ஓமானிலே ஒரு முறை அதாவது ஓமானிலே கண்ட பிறை, ஓமான் என்பது ஓமான், சிரியா போன்றவற்றில் நேர காலத்துடனே பிறை காணலாம். அங்கு பிறை கண்டும் அவர்கள் எடுக்கவில்லை. இங்கே பெருநாள் அல்ல நோன்பு கொண்டாடி எடுத்துக் கொடுக்கிறார்கள். மக்காவே இல்லாதற்காக அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஓமானுடைய வரலாறு அதனுடைய முஃப்தி ஷேக் ஹலீலி அவர்கள் சுட்டி காட்டுகிறார். எனவே உண்மையாகவே அது இலங்கை கேள்விகளுக்கு கண்கூடாக கண்டுகொண்டான் இருக்கிறோம். இவர்களுடைய சர்வதேச பிறை என்பது உலகத்தில் எங்காவது கண்ட பிறையை நாம் எடுக்கத்தான் வேண்டும் என்பது வாய்நாள் சொன்னாலும் உண்மையிலேயே அது நிதர்சனமான உண்மை அல்ல. மக்காவை மையமாக வைத்துத்தான் அவர்கள் நகர்கிறார்களே தவிர அவர்களுக்கு சர்வதேச பிறை என்பது அது அர்த்தமற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். விசேஷமாக சவுதி உலமாக்கள் அவர்களை கூறுகிறார்கள், எங்களுடைய பிறையை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். இது எங்களுக்கு உள்ளது. விசேஷமாக பல வருடங்களுக்கு முன் ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமியில் ஒரு தீர்ப்பாக எடுத்தார்கள். அந்தந்த நாட்டில் உள்ள கண்ட பிறை தான் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று ராபிதாவில் அவர்கள் தீர்ப்பாக எடுத்தார்கள். முக்கியமாக அப்துல்லா இப்னு ஷேக் அப்துல்லா இப்னு முஹம்மது பின் ஹுமைத் அவர்கள் தான் இந்த தீர்ப்பை முன்மொழிந்து அதுக்காக ஒரு நூலை எழுதினார்கள். அதே போன்றுதான் ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் இப்னு பாஸ் இவர்கள் இதே கருத்து தான். எனவே இவர்கள் கொண்டு வருவது யாருடைய கருத்து என்று புரிய முடியாமல் இருக்கிறது. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், அதாவது ஹஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ் கடைசி ஹஜ்ஜின் பொழுது அரஃபா வெள்ளிக்கிழமை, அதன்படிக்கு சனிக்கிழமை மக்காவிலே பிறந்தார், ஹஜ் பிறந்தார். ஆனால் மதீனாவில், வேறெங்குமல்ல மதீனாவில் கூட பிறை காணாததுக்காக வேண்டி அவர்கள் எடுக்கவில்லை. மதீனாவில் அதாவது அரஃபாவுடைய நோன்பு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்களுக்கு ஹஜ் பிறந்தார். ஹிஜாஸுக்குள்ளேயே இவ்வாறான வித்தியாசங்கள் இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த பொழுது கட்டாயம் விசாரிக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு தெரிய வரத்தான் செய்யும். அவர்கள் அதை பற்றி கவனம் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இவ்வாறாக உலகம் முழுவதும் ஒரே நாள் தான் பெருநாள் எடுக்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடு அங்கே கொண்டிருக்கவில்லை என்பதைத்தான் இவைகள் சுட்டி காட்டுகின்றன. குறிப்பாக இந்த விடயம், அதாவது மக்கா மதீனாவுக்கும் இடையில ஏற்பட்ட வித்தியாசம் பற்றி அல் பிதாயா வன் நிஹாயாவிலே இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ், அல் ஃபதாவா அல் குப்ரா ஃபிக்ஹியாவிலே இமாம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ஒரு முறை ஒரு ஹதீஸ் வருது, ஒரு ரக்புன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கூட்டத்தார் பயணிகள் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் பிறை கண்டோம் என்று. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது மகரிபுடைய முந்தின நாள் பிறை காண்கிறார்கள், அந்த செய்தி வருகிறது. ஆனால் மறுநாள் தான் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, மறுநாள் அசர் நேரத்தில். இப்போ ஒரு அசர் நேரத்தில், அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் வந்து நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார்கள். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வந்து சொன்ன நபர்கள் யார் என்றால் வந்த சஹாபாக்கள் பயணிகள். ரக்பன் என்ற வார்த்தை வந்தது. இது நல்லா கவனிக்க வேண்டிய ரக்புன். ரக்பன் என்பதற்கு அரபு அகராதியிலே அதாவது ஒட்டக கூட்டத்தார் இவர்களுக்கு தான் சொல்லப்படும் பெரும்பாலும். ஒட்டக கூட்டத்தார் எங்கிருந்து இருப்பார்கள் எங்களுக்கு தெரியும். அதாவது குறைந்தபட்சம் அதாவது 56 மைல்களுக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரம் 56 மைல், 28 மைல். 28 மைல் தான் ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரம். ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரத்தில் கூட அவர்கள் இல்லை, பக்கத்திலே இருக்கிறார்கள். 28 மைலுக்கு உட்பட்ட இடத்திலே இருந்திருக்கிறார்கள். முந்தின நாள் நேற்று மகரிபுடைய நேரத்திலே காண்கிறார்கள், இன்று அசருக்கு வந்து சொல்கிறார்கள் என்றால் 24 ஒரு நாள் தொலைதூரத்தில் கூட அவர்கள் இருந்திருக்கவில்லை என்பதை இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே 28 மைலுக்கு உட்பட்ட இடத்தில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே மிக தூரமான நாட்டில் இருந்தால் இந்த தகவலை சொன்னார்கள் என்பது ரக்பண்ட சொல்லுடைய அர்த்தத்தை விளங்கினால் இவ்வாறு சொல்ல முடியாது. அதே போன்றுதான் இவ்வாறு சொல்லப்படும் பொழுது லைலத்துல் கத்ர் வித்தியாசம் வருதுதானே. அப்போ லைலத்துல் கத்ர் எல்லாருக்கும் ஒரே நாள் தான் வரணும். கேட்கக்கூடிய கேள்விகள் அதாவது எங்களை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து சரி போன்று தென்படும். உண்மையில் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாக்கு முடியும் அன்றைய முன்னைய நாளில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பம்சங்களை அல்லாஹு தஆலா இன்னொரு பிரதேசத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தாராளமாக அல்லாஹு தஆலாக்கு முடியும். ஹாஷித் ஷர்வானிலே கொடுக்கிறார். ஹாஃபிஸ் மஜ்ரி அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஃபத்ஹுல் பாரிலே சொல்கிறார்கள், அதாவது ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் தானா துவா கேட்டால் உடனே கபூலாகும். இது நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம் வித்தியாசம். எனவே எல்லா உலகங்களுக்கும் அதே ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் என்று சாத்தியம் இல்லை. அல்லாஹு தஆலாவுக்கு அந்த கண்ணியமான நேரத்தை இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சம்பூர்ணமாக அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு தாராளமாக முடியும். இதே போன்றுதான் அதாவது தஹஜ்ஜத் நேரத்திலே அல்லாஹ்வுடைய மலக்கு ஒன்று இறங்கி வந்து சொல்வார், அல்லாஹ்வுடைய உத்தரவை சொல்வார். எவ்வாறு என்றால், யாரும் கேட்கக்கூடியவர்களா யாரும் இல்லையா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பான், நீங்கள் ஏதாவது தேவைகளை கேளுங்கள், அல்லாஹ் தஆலா அதை பதிலளிப்பான் என்று ஒரு மலக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். மலக்கு தான் சொல்வார் என்பதற்கு ஆதாரமாக சூர நசாயிலே ஒரு ரிவாயத் சஹீஹான ரிவாயத் வருகிறது. எனவே அந்த நேரம், அந்த தஹஜ்ஜுத் நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கு. சில நாடுகள் மிக பெரிய நாடுகளாக இருந்தால், உதாரணமாக ரஷ்யா போன்ற நாடுகள் மிக பிரமாண்டமான நாடு. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் உள்ள சிறப்பம்சத்தை இன்னொரு இடத்துக்கு அல்லாஹு தஆலாவுக்கு தாராளமாக கொண்டு வந்து இலகுவாக்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து அல்லாஹு தஆலாவுக்கு சக்தி உள்ளவன் என்று சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடம் என்னவென்றால், எங்களுக்கு இது ஒரு அல்லாஹு தஆலாவுக்கு முடியுமான விடயமே தவிர நாங்கள் இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கருத்து இருக்கிறது. அதாவது சிலர் சொல்கிறார்கள், இது ஷாஃபிஈயாக்கள், அதாவது ஷாஃபி மதுவை சேர்ந்தவர்களுடைய கருத்தை தவிர ஷாஃபி இமாமுடைய கருத்து அது அல்ல. அவருடைய கருத்து என்னவென்றால், உலகம் முழுக்க யாராவது பிறநாள் குறை கண்டுவிட்டால் எல்லோரும் எடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. உண்மையிலேயே இதுக்கு பதிலாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ்
ஷரஹ் முஹத்தப் மஜ்மூஅலே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது ஷாஃபி இமாமுடைய கருத்து அல்ல என்பதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி பிறகு முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு பசிபிக் சமுத்திரத்தில் ஒரு பிரதேசம் இருக்கிறது, கிறிஸ்மஸ் தீவு, கிரிபாஷ் என்று சொல்லப்படும். இந்த கிறிஸ்மஸ் தீவு அலோஃபி என்ற 2 நாடுகள் இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் தீவில், அதாவது நாம் லேசா சொல்வதாக இருந்தால், ரமதானுடைய 29 பின்னேரம் அவர்களுக்கு 6 மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு 6 மணி மகரிபுடைய நேரம், அவர்கள் பிறை காண்கிறார்கள். ரமதான் 29 பின்னேரம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ரமதான் 29 பின்னேரம் அவர்கள் பிறை காண்கிறார்கள். அவர்களுக்கு 6 மணி வைத்துக் கொள்ளுங்கள். 6 மணி டைம் தான் அவர்கள் மகரிபு வைப்பேன். அலோஃபி என்ற நாட்டினர்களுக்கு அதுக்கு முன்னே நாள், அதாவது ரமதான் 28 பின்னேரம் அவர்களுக்கு 5 மணி மகரிபுக்கு முன்னால், அதாவது 25 மணித்தியாலங்கள் வேறுபாடு இருக்கிறது. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 மணித்தியாலம் தான் உலகம் முழுவதும் வித்தியாசம் இருக்கிறது, எனவே காரணமாக இதை சரி கட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 தீவுடைய 25 மணி, 24 அல்ல, ஒரு நாளுக்கும் மேற்பட்ட 25 மணித்தியாலம் வித்தியாசம் இருக்கிறது. அதன்படி இப்பொழுது கிறிஸ்மஸ் தீவிலே பிறை காண்கிறார்கள். இவர்களுக்கு அலோபியருக்கு அந்த அதே முறைத்தான் எடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால், அலோபியருக்கு இன்னும் 28 முதல் 29 நோம்பு பிடிக்கவும் இல்லை. 28 மணி நேரத்தில் இருக்கிறான். ஒரு முட்டாள்தனமான கருத்துப்படி வைத்துக் கொண்டால் அதே நேரத்தில் நோம்பு விடுவோம் கொண்டால் இவங்க 28 நோம்பு பிடிக்கலாம், வைத்து 5 மணி நேரம் நோம்பு விடுவோம். சரி, அந்த நாளை பூர்ணமாக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் 28 தான் அவர்களுக்கு நோம்பு. ஒவ்வொரு வருஷம் இப்படித்தான் வந்து வைத்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் 29 நோம்பு கூட முடித்திராதவர்களாக தான் மாறுவார்கள். இப்படி 28 நோம்பு ஒரு மாதத்துக்கு வைத்ததா, 28 நாட்கள் வைத்ததாக பிப்ரவரிக்கு வருமே தவிர எங்கட அரபுக்கு வராது. பிப்ரவரிக்கு வரலாம், அரபுக்கு வராது 28 நாள். எனவே இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு, அதாவது புத்திசாதுரியமற்ற ஒரு வாதம் என்பதை இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நான் மிக நீண்ட நேரம் கொண்டு வர விரும்பவில்லை. எனவே நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னவென்றால், நாங்கள் கட்டாயமாக விடயங்களை உண்மையாக நுனிப்புள் மேய்ந்தால் போல் மார்க்கத்தை விளங்க முற்படாமல் ஆழமாக அகலமாக விளங்கினால் மட்டுமே உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். சில விடயங்கள் மறைக்கப்பட்டு மேலெழுந்த வாரியாக பல விடயங்கள் மீடியாவில் பரப்பப்படும் காரணத்தினால் அதுவே உண்மை என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் பல விடயங்கள் சத்தியங்கள் ஒழுங்காக சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா அதனை உறுதிப்படுத்துவார்.